பெத்த அப்பனுக்கு துரோகம் பண்ணிட்டு இருக்காம அவனை வேற ரெடி பண்ண சொல்ற. அப்போ நீ உங்க அப்பாவுக்கு பண்ணது பேரு என்ன? பாத்தியா அவன் எப்படி பேசுறானு? டேய், உங்க அப்பா தான் கோவத்துல பேசிக்கிட்டு இருக்காருன்னா நீ கொஞ்சம் சும்மா இருடா. ஏங்க நீங்க உட்காருங்க. இசை செல்லம், இங்க பாரு இசை, உங்க அண்ணன் பேச்சல கேட்க கூடாது சரியா? அப்பா அம்மா சொல்றத மட்டும்தான் கேட்கணும். அப்பா, என்ன கண்ணா? அப்பாட்ட சொல்லுங்க. நான் உன்னை கேட்பேன், நீ எனக்கு மட்டும்தான் சொல்லணும். கேளுங்கம்மா. அப்பா கிட்ட தானே கேக்குறீங்க, கேளுங்க. தாத்தாவை நீ ஏமாத்திட்ட தானே? என்ன இதெல்லாம் உங்க அண்ணங்கார உனக்கு சொல்லி கொடுத்தானா? இல்ல. அவ சொல்றது எதையுமே நம்பாத நீ. அம்மா அப்பா என்ன சொல்றமோ அதை மட்டும் நம்பு நீ. ஏன்னா அவங்க தான் உனக்கு காடு மாதிரி. அப்போ தாத்தாவும் பாட்டியும் உனக்கு காடு தானே? லட்ச லட்சமா பணத்தை கூட்டி கான்வென்ட்ல சேர்த்து விட்டா நல்லா படிக்குதோ இல்லையோ கேள்வி மேல கேள்வி கேட்டு நம்மள சாவடிக்கிறது. இந்த டார்ச்சர் பண்ற. உட்கார், இங்க வா. ஏய், எதுக்கு நீயும் அண்ணன் மாதிரி அப்பா கிட்ட தேவையில்லாத கண்டதையும் பேசிக்கிட்டு இருக்க? இன்னைக்கு நீங்க 2 பேரும் நல்லா இருக்கீங்கன்னா அதுக்கு நானும் அப்பாவும் தானே காரணம். எங்களுக்கு யார் கெட்டவங்களோ அவங்க உங்களுக்கும் கெட்டவங்க, புரிஞ்சுக்கோ. அப்படி இல்லம்மா. வேற எப்படி? நல்லது பண்றவங்க நல்லவங்க, கெட்டது பண்றவங்க கெட்டவங்க. அது அம்மாவா இருந்தாலும் சரி, அப்பாவா இருந்தாலும் சரி. ஏய், அதுக்கிட்டலாம் வாய் கொடுக்காத. அது பார்க்க தான் குழந்தை குட்டி சத்தம். ஏங்க குழந்தை போய் திட்டுறீங்க? சரி போங்க. பின்ன வேற எப்படி திட்டுவாங்க? சிறுவண்டு கூட நம்மள மதிக்க மாட்டேங்குது. எல்லாம் இவனால நம்மள பத்தி தப்பு தப்பா சொல்லி வச்சிருக்கான் அந்த பிள்ளைகிட்ட. இல்லப்பா, எல்லாம் உன்னால வந்துச்சு. டேய் டேய் நிறுத்துறா. மறுபடியும் முதல்ல இருந்து ஆரம்பிக்காத. என்னங்க நீங்க போங்க. நீங்க போய் ரெடி ஆவுங்க. போங்க. டேய் நீ போடா. எழுந்து ரூமுக்கு போ. போ. நாளைக்கு போய் தாத்தாவை மீட் பண்ணலாமா? போலாம். சரி இரு, விஜய்க்கு கால் பண்றேன். காவியா, சொல்லு காவியா. எங்கடா இருக்க? நான் எங்க இருப்பேன்? வீட்ல தான் இருக்கேன். ஏன், என்ன விஷயம் சொல்லுடா. தாத்தாவை போய் பார்த்தாகணுமே. ஹேய், நானே உன்கிட்ட கேட்கணும்னு நினைச்சேன் தெரியுமா? கண்மணியும் உடனே பார்க்கணும்னு சொல்றா. நானே எப்படா போய் பார்க்கலான்னு வெயிட்டிங்ல இருக்கேன். இசை என்ன சொல்றா? நானாச்சும் பரவாயில்ல, அவ அப்பாவை மானம் போற அளவுக்கு கேள்வி கேட்டுட்டா. இசையா இப்படி பேசுறதுன்னு எனக்கே ரொம்ப சர்ப்ரைஸ் ஆயிடுச்சு தெரியுமா? ஓ, செம்ம வாங்கிட்டா. மாமா ஏற்கனவே டென்ஷன் பாட்டி, இப்ப இன்னும் டென்ஷன் ஆயிருப்பாரே. ஆமா ஆமா, கோபத்துல அம்மாவை பிடிச்சி பயங்கரமா வாங்குன்னு வாங்கிட்டாரு. அச்சச்சோ. இனி நீ யார்கிட்ட பேசுற, எங்க போற, எங்க வரன்னு எல்லாத்தையும் நோட் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்களே. கண்டிப்பா. நான் எங்க போனாலும் யார்கிட்ட நான் போன் பேசினாலும் ஓரக்கனால உத்து பாத்துட்டு இருக்காங்க. அதனாலதான் நான் தனியா இப்படி உட்கார்ந்துட்டு இருக்கேன். நீ அத்தை மாமாக்கு தெரியாம இசைய மட்டும் கூட்டிட்டு வந்துரு. நம்ம போய் பார்த்துட்டு வந்துடலாம். சரி ஓகே, நான் வரேன். இன்னும் 1/2 மணி நேரத்துல நம்ம வழக்கமா போற ஸ்பாட்டுக்கு நீங்க 2 பேரும் வந்துருங்க. நாங்களும் வந்துடுறோம். அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நிலாவையும் குட்டியையும் எப்படி கூட்டிட்டு வருவ? ஒரு நிமிஷம் இரு. உமாத்தல் லைன்ல வராங்க. என்ன சொல்ல போறாங்களோ தெரியல. நீ ஹோல்ட் பண்ணு, நான் என்னன்னு கேட்டுட்டு வரேன். சரி ஓகே. ஹலோ. ஹாய். ஹே, நீ தானா நீலா? இரு விஜய் கூட கான்ஃபரன்ஸ்ல கனெக்ட் பண்றேன். விஜய், நீலா தான் லைன்ல இருக்கா. வாட்ஸ் தி பிளான்?
ஏ நிலா, நீ என்ன பண்ணிட்டு இருக்க? As usual, Mom and Dad left me alone at home. ரொம்ப நல்லதா போச்சு. தாத்தாவை பார்க்க போலான்னு நானும் விஜயும் பிளான் பண்ணிட்டு இருக்கோம் நிலா. I also want to meet Tata. நிலா, அப்போ நீ நாளைக்கு ஸ்கூலுக்கு போவியா? ஃபீவர்னு சொல்லி லீவ் போட்டுருவேன். ஹே, சரி, குட்டியை யார் போய் கூட்டிட்டு வருவா? I will pick her. பாத்து நிலா, மலர் சித்தி கேள்வி மேல கேள்வி கேட்பாங்க. நாம மீட் பண்ண போற விஷயம் யாருக்கும் தெரியக்கூடாது. Don't worry. I can handle. அப்போ காவியா, சொல்லுடா. ஒன்னும் பிரச்சனை இருக்காதுல்ல? கண்டிப்பா வரும். ஐயோ, அப்போ என்ன பண்றது? தாத்தாவுக்காக நீ என்ன செய்வ? என்ன வேணாலும் நான் செய்வேன். That's all. We are on the move. என்ன விஜய், மாமா மேல பயமா? சாச்சா, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. விஜய், நிலா 2 பேருமே இசையையும் குட்டியையும் கூட்டிக்கிட்டு சொன்ன டைம்க்கு கரெக்டா வந்துருங்க. தாத்தாவை பார்க்க நாளைக்கு எத்தனை மணிக்கு எப்படி போலான்னு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே, பை 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 பை. இன்னும் என்னங்க பேசுறீங்க? நீங்க போன சொல்லுங்க. வணக்கம். என்ன தெரியுதா? இவ்வளவு பக்கத்தில் நின்றுக்கிட்டு தெரியுதான்னு கேட்குற. அதெல்லாம் நல்லா தான் தெரியுது. ஆனால் நீ யாருன்னு தான் தெரியல. நான் கூட உன்னை என்னமோன்னு தான் நினச்சேன். ஆனால் புல்டோசர் எல்லாம் கொண்டு வந்து என் ஃப்ளாட்டை இடிக்கிற அளவுக்கு வந்துட்டல்ல. பொதுவா இந்த மாதிரி சில்லற வேலைக்கெல்லாம் நேரில் வரமாட்டேன். இந்த வயசுலயும் என் பசங்களை வேற ஒத்த ஆள நின்று அடிச்சிருக்கேன். அதான் நானே உன்னை நேரில் பார்க்கலான்னு வந்தேன். பார்த்துட்டல்ல, கிளம்பு. எனக்கு நிறைய வேலை இருக்கு. சபாபதி, கான்ட்ராக்டர் சபாபதி, கேள்விப்பட்டிருப்பியே? அது நான் தான். கேள்விப்பட்டதில்லை. அதெல்லாம் தெரிஞ்சு நானும் ஒன்றும் பண்ண போறதில்ல. உன் பசங்க சொன்னது சரிதான்யா. ரொம்ப திமிரா தெனாவட்டாதான்யா பேசுற. மரியாதை கொடுத்து பேச நீ என்ன சுதந்திர போராட்ட தியாகியா? அடுத்தவன் சொத்த ஆட்டைய போடுறவன் தானே? இரு, சத்தம் போடாத. வீட்டுக்குள்ள இருக்கிற என் பொண்டாட்டிக்கு யார் வந்து இப்படி சத்தம் போட்டாலும் பிடிக்காது. அதனால அமைதியா பேசு. நாளைக்கு உன் பிள்ளைங்க எல்லாரையும் என் இடத்துக்கு காலையில 9 மணிக்கு வர சொல்லியிருக்கேன். ஓ, இருக்கட்டும் இருக்கட்டும். நீயும் வர. எதுக்குன்னு கேட்க மாட்டியா? சொல்லு. ஒன் டைம் செட்டில்மெண்ட். யாருக்கு? உனக்கு தான். நான் எதுவும் உங்ககிட்ட கேட்கலையே. இங்க பார், பிரச்சனை பெருசாக வேண்டாம்டா. என் பிளாட் மேல கைய வச்சோம் இன்னும் ஒன்னும் பண்ணாம வச்சிருக்கேன். தேவையில்லாம என்ன சீண்டி பார்க்காத. நான் இறங்கி செஞ்சேன்னா அப்புறம் இந்த மார்க்கண்டேயன்கிற அடையாளத்துல எதுவுமே மீதி இருக்காது. புரியுதா? ஒழுங்கு மரியாதையா நாளைக்கு காலையில 9 மணிக்கு வர. அங்க நாங்க என்ன பேசி முடிவு பண்ணி தரோமோ அதுக்கு மறு பேச்சு பேசாம வாங்கிட்டு உயிரை காப்பாத்திட்டு போயிட்டே இரு. டேய், 10 15 குடுக்கறத வாய பொத்திட்டு வாங்கிட்டு உனக்கும் அந்த சொத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு எழுதி கொடுத்துட்டு போயிட்டே இருக்கணும். என்ன புரிஞ்சதா?
ஒழுங்கு மரியாதையா நாளைக்கு காலையில 9 மணிக்கு வரேன். அங்க நாங்க என்ன பேசி முடிவு பண்ணி தரோமோ அதுக்கு மறுபேச்சு பேசாம வாங்கிட்டு உயிரை காப்பாத்திட்டு போயிட்டே இரு. ஏங்க பிரச்சனை பண்றதுக்குன்னே முதலாளா வந்து நிப்பாரே உங்க அப்பா, எங்க இன்னும் ஆளு காணோம்? சும்மா இருக்காங்க அத்தை. சொன்ன டைம்க்கு வந்தாதான் என்னவா? எனக்கு இன்னைக்கு வேற 11 மணிக்கு போர்ட் மீட்டிங் வேற இருக்கு. அதான் சாரு நேர்ல போய் சொல்லிட்டு வந்திருக்காருல்ல, அவர் வந்துருவாரு. நான் வேற ஆடிட்டரை வர சொல்லிட்டேன். இந்நேரம் அவர் வந்திருப்பாரு. இவனுங்க வேற நேரங்காலம் தெரியாம பேசி சீனை போட்டுட்டு இருக்கானுங்க. நம்ம எல்லாரும் அவர்கிட்ட பேசி இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு கட்டலான்னு தான் வர சொல்லியிருக்கோம். சோ அவர் என்ன சொன்னாலும் யாரும் கோவப்படாம இருங்க. நமக்கு பிரச்சனை முடிஞ்சா போதும், அதுதான் ரொம்ப முக்கியம். நம்ம மட்டும் என்ன பிரச்சனையை வளர்க்கணும்னா இருக்கோம். அவர் அந்த புல்டோசர் எடுத்துட்டு வந்து நின்னப்போ எனக்கு அப்படியே பாதி உயிர் போயிடுச்சுராப்பா. இங்க என்ன நடக்குது? பஞ்சாயத்துக்கு மாமா வர சொல்லி நம்ம மட்டும் பேசிட்டு இருக்கோம். அவர் வருவாரா என்னன்னு தெரியல. சார் ஒரு வார்த்தை கேளுங்க சார். சார் நீங்க சொன்னீங்கன்னா நாங்க எல்லாரும் காலையில இருக்கிற வேலையை விட்டுட்டு வந்து உட்காந்துருக்கோம். அந்த ஆள் வந்துருவார்ல. 9 மணின்னு சொன்னீங்க, நாங்களும் அதுக்காக வந்துட்டோம். மணி பாருங்க 10 ஆச்சு, இன்னும் அவர் வரல. அதான் சார் என்னன்னு கேட்குறோம். சார் நீங்க வேணா ஒரு வாட்டி ஃபோன் பண்ணி பாருங்க சார். அப்படியே எல்லாரும் அவங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லுங்க. இன்னைக்கு வரைக்கும் எவ்வளோ பெரிய பஞ்சாயத்தா இருந்தாலும் ஆப்போசிட் ஸ்பாட்டுக்கு நான் போனதே இல்லை. என் இடத்துக்கு வர வச்சு தான் பழக்கம். ஆனா இந்த மேட்டர்ல நானே அந்த மார்க்கண்டையனை ட்ரேஸ் பண்ணி நேர்ல பார்த்து வர சொல்லியிருக்கேன். நீங்க எல்லாரும் அவர் வந்த உடனேயே பேசி தீர்த்துக்கலான்னு சொன்னீங்க. நான் அந்த ஆளுக்கிட்ட என்ன சொல்லிட்டு வந்தேன்னு தெரியுமா? ஒழுங்கு மரியாதையா குடுக்கறத வாங்கிக்கிட்டு நீட்டுற இடத்துல கையெழுத்த போட்டுட்டு திரும்பி பார்க்காம போய்கிட்டே இருக்கணும்னு மிரட்டிட்டு வந்திருக்கேன். அந்த ஆள் வருவாரு, வரணும். நீங்க சொன்னதுக்கு அவர் என்ன சொன்னாரு? ஒரு வார்த்தை பேசலையே. நான் போட்ட போடல அப்படியே கலகலத்து போய் நின்னுட்டாரு. நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க. ஒண்ணு மனுஷன் பயத்துல கிளம்பி நேரா இங்க வரணும், இல்லனா நம்ம சங்காத்தமே வேணான்னு ஒதுங்கி போயிருக்கணும். சார் நிஜமாதான் சொல்றீங்களா? எங்க அப்பா பயத்துல ஒரு வார்த்தை கூடயா பேசல? ஆமா, அந்த ஆள் ஸ்டண்ட் அடிக்கிறதெல்லாம் நம்ம பக்கம் மட்டும்தான். வெயிட்டான ஆளுங்க போனா அப்படியே பம்மிட்டு போயிட வேண்டியது. சார் நீங்க சொல்றத வச்சு பார்க்கும்போது அந்த ஆள் வருவாரான்னு டவுட்டா இருக்கு. எதுக்கும் நீங்களே ஒரு ஃபோனை போட்டு வர சொல்லுங்க. பொறுங்க, இன்னும் கொஞ்ச நேரம் பார்ப்போம். சார் இன்னும் எவ்வளவு நேரம் சார் வெயிட் பண்ண? ஒரு ஃபோன் பண்ணி கேட்டு சொல்லுங்க.
ஹலோ. ஏன்பா மார்க் ஃப்ரெண்டு நீலகண்டன் பேசுறேன். அங்க எல்லாரும் வந்துட்டீங்களா? யோ, 1 மணி நேரமா எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஓ, அப்ப போன ஸ்பீக்கர்ல போடுங்க. இவன் வேற. சொல்லியா மார்க்கண்டே, நீ எங்க? ஏன் இன்னும் வரல? மார்க்கு இன்னைக்கு வரமாட்டான்பா. இன்னொரு நாள் பஞ்சாயத்து பண்ணிக்கலாம். யோ, நாங்களாம் அப்ப என்ன பொழப்பு இல்லாம உட்காந்துட்டு இருக்கோமா? நீ எதுக்கு வேணா உக்காந்துக்க. மார்க்கு இன்னைக்கு வரமாட்டான். இது அவன் சொல்லிலாம் நான் சொல்லல. நீங்க எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்களேன்ட்டு நானே போன் பண்ணி சொல்றேன். ஏன் வர மாட்டோம்? மார்க்கு ஒரு முக்கியமான மீட்டிங்ல இருக்காமா. நீங்கன்னு கிடையாது, யார் கூட்டாலும் அவன் வரமாட்டான். யோ, அந்த ஆள் மட்டும் இங்க வரல என்ன பண்ணுவ? உன்னால ஒன்னும் பண்ண முடியாது. எல்லாரும் போய் வேலையை பாருங்க. நான் வச்சிடறேன். ஏய் ஏய் ஏய், என்ன தாத்தா அப்படி பாக்குறீங்க? என்னாச்சு தாத்தா? என்ன தாத்தா இதெல்லாம்? அழாத தாத்தா. ஏங்க, பிள்ளைங்கள்லாம் தாத்தாவை பார்க்கறதுக்காக வந்திருக்காங்க. ஏன் நீங்க இப்படி அழுது அவங்களையும் கஷ்டப்படுத்துறீங்க? தாத்தா, பாட்டிய பாரு, எவ்வளவு தைரியமா இருக்காங்க. நீ இப்படி உட்கார்ந்து அழுதுட்டு இருக்க. நல்ல உரைக்கிற மாதிரி சொல்லுடா. யாரு அவ? தைரியமா இருக்காளா? நீங்க வர்ற வரைக்கும் அவ அழுதுகிட்டு தான் இருந்தா. இப்ப தைரியமா இருக்கிற மாதிரி நடிக்கிறா. பொய். நீ தான் பொய். பயந்து போய் வேற ஆளை வச்சு ஃபோன் பண்றான். யாரு? எங்க அப்பா. பயந்து போய். இப்போ உங்ககிட்ட பேசினது யார் தெரியுமா? நீலகண்டன். அவர் எங்க அப்பாவோட அல்லக்கை. அவரே இவ்வளவு தெனாவுட்டா பேசும்போது எங்க அப்பா எப்படின்னு நீங்களே பாத்துக்கோங்க. உன் பாட்டி சின்ன வயசுல உன்ன மாதிரியே தான் இருப்பா. அப்படியே அவளோட சின்ன வயசு போட்டோ பார்த்த மாதிரியே இருக்கு. அப்படியா பாட்டி? என்னை விட நீ அழகா இருக்க. பாட்டி, நீதான் பாட்டி எப்பவுமே எங்களுக்கு அழகு. டேய் பெரிய மனுஷா, நீ எப்படிடா இருக்க? ராஜா மாமாவ உண்டு இல்லைன்னு பண்றான் தாத்தா. ஆமா, புள்ளைய பெத்தா அப்பாவோட கஷ்டம் என்னன்னு அவனுக்கு காட்டணும்ல. இத்துணூண்டு இருக்கும்போதே இவன் அவ்வளோ வாய் பேசுவான். இப்ப சும்மாவா இருப்பான்? உன்னை பார்க்கணும்னு நான் எவ்வளவு சண்டை போட்டேன் தெரியுமா தாத்தா? என்ன அவங்க கடைசி வரைக்கும் விடவே இல்லை. என்ன யாருமே கண்டுக்க மாட்டேங்கிறீங்க? வாடா தங்கம், உன்னை தாத்தா நினைக்காத நாள் கிடையாது. உங்க 2 பேரையும் தொலைச்சிட்டு தேடினமே, அதை இப்ப நினைச்சாலும் அது இன்னைக்கு நடந்த மாதிரியே இருக்கு. ஆமா கண்மணி, நீ பிறந்தப்போ நான் கையில எடுத்து வச்சுக்கிட்டு இருந்தனே, அது இன்னமும் என் கண்ணுக்குள்ளேயே இருக்குது. உங்களை நாங்க ரொம்ப மிஸ் பண்ணோம் பாட்டி. என்ன சார் நீங்க நேத்து நீங்க பார்த்து பேசினதுக்கு பயந்து போய் விடவர்த்து போயிட்டாரு சொன்னீங்க. எனக்கு என்னமோ பயந்தது அவர் இல்ல, இவர் தானே டவுட்டா இருக்கு ராஜா. டேய் வாங்கடா.
சொல்லுங்க சார். என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ தெரியாது. நேரா போறீங்க. அந்த மார்க்கண்டேயன் எங்க இருந்தாலும் சரி 1/2 மணி நேரத்துல இங்க தூக்கிட்டு வரீங்க. யாரு இவனுங்களா? ஏற்கனவே அடி வாங்கினவனுங்க எல்லாம் ஐசியூல படுத்து கிடக்குறானுங்க. டேய் தம்பிங்களா, பாத்துரா. டேய் சொல்லுங்க சார். போகும்போது நம்ம பாம் ரவியை கூட்டிட்டு போங்க. ஆள் வரலன்னா ரவி கிட்ட ஒரு சாம்பிள் காட்ட சொல்லுங்க. அவன் தானா வருவான். சரி சார்.